வணக்கம். என் பெயர் ரமேஷ் வேல்சாமி. நாம் தமிழர் கட்சியினுடைய திருப்போரூர் மண்டல செயலாளர். நிறைய விடயங்கள் அவதூறுகளை நாங்கள் சிரித்து கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 2026 தேர்தல் தான் எங்களுக்கு என்ன உணர்த்துச்சு அப்படின்னா, அவதூறுகளுக்கு பதில் சொல்லலைன்னா அந்த அவதூறை மக்கள் நம்பிடுறாங்க. திரள் நிதிங்கிறது நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குறது பொதுமக்களுக்கு நான் இது மூலமாக என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, திரள் நிதிங்கிறது ஏதாவது மாநாடு, இன எழுச்சி மாநாடு, மாவீரர்கள் நாள், தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், இந்த மாதிரியான நிகழ்வுகள், இல்லைன்னா பெரிய மறைந்த தலைவர்களுக்கு எடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சார்பாக எடுக்கக்கூடிய பொதுவான நிகழ்வுகளுக்கு அந்த நிகழ்வினுடைய மதிப்பீட்டு தொகை எவ்வளவு, 5 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்ட்டு பொது வெளியில் நாம் தமிழர் .com, நாம் தமிழர் org.com, டொனேட் நாம் தமிழர் .comங்கிற ஒரு இணையதளத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு நாங்கள் இவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறோம். பொதுமக்கள் எல்லாருமே என்னன்னா, வங்கி மூலமாக தான் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வங்கி கணக்கு அந்த காசு வருது. எந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கானது நாங்கள் 5 லட்சமா 3 லட்சம் வந்துடுச்சு, 2 லட்சம் வந்துடுச்சு அப்படிங்கிறத அந்த இதில் யார் திரள் நிதி கொடுக்குறாங்களோ அவங்களாலே போய் பார்த்துக்க முடியும். திரள் நிதி கொடுக்குறது யார்? நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசியம் வளரணும், இந்த மண்ணில் ஊழல் இல்லாத, வாக்குக்கு காசு கொடுக்காத, இயற்கை வளங்களை சுரண்டாத, இயற்கையை போற்றி காக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணும் மக்களும் நலம் பெறுவாங்கன்னு விரும்புகிற நாங்கள் தான். எங்களை மாதிரிப்பட்ட லட்சம் நாம் தமிழர் தம்பி தங்கைகள் உலகம் முழுவதும் வாழ்கிற உலக தமிழர்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்கள் முறையாக வரவு செலவு கணக்கு வைக்கிறோம், தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கிறோம். இதில் எங்கே வலிக்குது உங்களுக்கு? கார் என்னடா, நான் தமிழ் தேசியம் பேசினவனாலே செருப்பு போடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது, ஜட்டி போடக்கூடாது, பனியம் போடக்கூடாது, கோமணம் கட்டிகிட்டே தெரியணும்னு ஏதாவது கணக்கு இருக்குதா என்ன? எங்கள் அண்ணன் எங்களுக்காக உழைக்கிறாரு, 365 நாள் உழைக்கிறாரு. நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு கார் வாங்கி கொடுப்போம், தேவைப்பட்டால் நாளைக்கு ஃப்ளைட்டு கூட வாங்கி கொடுப்போம், விண்ணூர்தி கூட வாங்கி கொடுப்போம். அது தமிழ் தேசியத்தின் அவர் உழைக்கிறாரு. அவருக்கு மேலே நாங்கள் வச்சிருக்கிற பேரன்பின் காரணமாக உலக தமிழர்கள் எல்லாருமே இப்போ வசதி படைத்த தமிழர்களே இல்லையா? இந்த இனத்தில் எல்லாருமாடா பிச்சைக்காரனா போயிட்டான், எல்லாருமா தன்மானம் இழந்து போயிட்டான். கோடீஸ்வரம்டா, உழைப்பாலையும் தன் புத்தியாலையும் உலகம் முழுவதும் கட்டியாண்டுட்டு இருக்கக்கூடிய லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க. அதில் என்ன ஒரு துளி கூட தமிழ் தேசியத்தை நோக்கி நகரலை. ஒரு துளி நகர்ந்து நிதியை உங்களுக்கெல்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த நிதியில் ஒரு பங்கு எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாலே நாங்கள் எங்களுடைய களப்பணிக்கு எப்போவோ வெற்றி பெற்றிருப்போம். சரி, திமுகவுக்கு திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துறது தப்பு இல்லை, அது அரசியலமைப்பு சட்டம் அனுமதிச்சிருக்க ஒன்று. அதனால நாங்கள் திரள் நிதி வாங்கி கட்சி நடத்துகிறோம். திமுக அதிமுக வாக்குக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் காசு கொடுத்து இந்த தேர்தலை சந்திச்சு, பல ஆயிரக்கணக்கான கோடிகள் சந்திச்சு. அது எந்த நிதி? எந்த நிதி? இன்ப நிதி வேலைக்கு போன நிதியா, இல்லை உதயநிதி வேலைக்கு போன நிதியா, இல்லை அதிமுக காசு கொடுத்து பல தொகுதிகளில் வென்றாங்களே அது எந்த மணி? வேலுமணி வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசா, இல்லை தங்கமணி சம்பாதிச்ச காசா, இல்லை அவர் எடப்பாடி சம்பாதிச்ச காசா? யார் சம்பாதிச்ச காசில் திரள் நிதி கொடுத்தீங்க? எல்லா பயலும் மொத்தம் சாராய பணத்தில் தான் அதிமுக திமுகக்கான தேர்தல் செலவு ஓடிச்சு. சரி, இப்போ புதுசாக வந்த கட்சி இதில் ரொம்ப அதிகமாக களத்தில் வானத்துக்கும் கீழேயும் பூமிக்கும் குதிக்கிறது எந்த பயணி பார்த்தா அந்த தாவேகாரன் தான் குதிக்கிறான். நீங்கள் கட்சி தொடங்கின நாளில் இருந்து நேற்றுக்கு குட்கா விஜயபாஸ்கரை இப்போ மாமல்லபுரத்தில் 4 பாயிண்டில் அந்த ஒரு கூத்தடிச்சிங்கல்ல, இப்போ கூட்டி வச்சு, அது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண காசுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை காட்டுங்கடா. செலவு பண்ணி அங்க நடத்திக்கிட்டாரு போல இருக்கு அந்த நிகழ்வு. எவன் காசை செலவு பண்ணாலும் குட்கா விஜயபாஸ்கர் காசு எங்கேருந்து வந்தது? எத்தனை கல்குவாரி குட்கா விஜயபாஸ்கர் வச்சிருக்கா? அப்படி குட்காவில் எத்தனை ஆயிரம் கோடி குட்காவில் காசு அடிச்சாரு? அப்போ திருட்டு பயலெல்லாம் நீ சேர்த்துக்குவியா? நீ முதல்வர் சொல்றாரு, நான் ஊழல் இல்லாத ஆட்சி தான் தருவேன் அப்படின்னு. குட்கா விஜயபாஸ்கர், போக்குவரத்துறை முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், இந்த அதிமுகவில் இருக்கிற மொத்த ஆளுகளையும் சேர்த்துட்டு எப்படி நீ ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்ப? ஏன்னா காத்துல ஒரு பாயிண்ட் வரை சொல்லியிருக்காரு அவரு, தொட்டா விட மாட்டோம். அது எவனாவது காத்துல பொறி வித்துட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்லுங்க. தொட்டா விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்திலே 420 வழக்கு பதியப்பட்டுள்ள ஆதவ அர்ஜுனா, அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கு மேலே மணி லாண்டரிங் 420 கேஸ் இருக்குது. உலகத்துக்கே தெரியும் அது லாட்ரி கும்பல், லாட்ரி பணம். போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 2500 கோடி ரூபா, திமுகவுக்கு 600 கோடி ரூபா தேர்தல் நிதி கொடுத்த ஒரு கும்பல். கோபாலபுரத்துக்கிட்ட இருந்து, கோபாலபுரம் மகாராஜாக்கள்கிட்ட இருந்து ஆட்சி இப்போ லாட்ரி கும்பல்கிட்ட மாறி இருக்குதே தவிர எந்த மாற்றமும் இல்லையே. நான் வெள்ளை அறிக்கை கொடு, நீ தாவேக்கா இது வாங்க இல்லையா? அவனுங்க வேற ஆங்கிலத்தில் வேற சொல்லிக்குவானுங்க, இங்கிலீஷில் பெருமைக்கு எருமை மேய்க்கிற தற்கூறிங்க.
இந்த திரள்நிதினா தப்புன்னுவான். ஆனால் அவன் க்ரௌட் பண்ணிட்டு அவனுடைய இதில் போய் பாருங்க, அவனே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கல 5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா. அதுக்கு பேர் தான்டா திரள்நிதி. தற்குறி முண்டங்களா. உன் கட்சிக்காரன் வாங்கியிருக்கிறான்ல, உன் கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்குதுல்ல, போய் பாரு. திரள்நிதிங்கிறது வந்து அரசியல் அமைப்பில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுடா. அதில் ஏதாவது குற்றம் இருந்ததுன்னா உங்கள் ஓனர் மோடி இருக்கிறாரு மேலே சொல்லு. அமலாக்கத்துறை இருக்குது, இடி இருக்குது. நாம் தமிழர் கட்சி திரள்நிதியை வந்து உலகத் தமிழர்கள்ட்டையே வாங்கிட்டு முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடுங்கப்பா. கார் வாங்கிட்டாரு, எதில் எங்கே கொள்ளையடிச்சு கார் வாங்கணும் வழக்கு போடுங்க. இப்போ உங்கள் ஆட்சி தானே லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. நாங்கள் என்ன வாங்கின காருக்கே வரி கட்டாமல் இருக்கிறவங்களா? வாங்கின காருக்கு வரி கட்டுறது கிடையாது, வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்டுறது கிடையாது. சாராயம் விற்கிறவன கூட சேர்த்துக்கிறது, லாட்ரி விற்கிறவன கூட சேர்த்துக்கிறது. நான் சொல்லியிருக்காரு, நாங்க இன்னும் 20 வருடத்துக்கு நாங்கள் தான் வந்து ஆட்சி ஆள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. அது சொல்ற மாதிரி ஊழல்ன்றப்ப அது அந்த வார்த்தை சொல்ல முடியாதுல்ல மக்களும். இல்ல அதாவது அரசியல் விழிப்புணர்வற்ற ஒரு சமூகம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியலுக்குள்ள வந்துச்சு. இவங்க எல்லாமே வந்து அரசியலுங்கிறத வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டாம், படிக்க வேண்டாம், அரசியலுங்கிறதே கெட்டவனுங்க இருக்கிற ஒரு இடங்கிறத மாதிரி சாக்கடைங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டானுங்க. இந்த மாற்றம் கூட வந்து சரியான மாற்றம் இல்லை. தூய சக்தியை மாற்றத்துக்கான ஆட்சினி துர்நாற்றம் எடுக்கிற ஆட்சி தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. ஆனால் மக்கள் வந்து அரசியல் மயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுதான் நல்லது. நீங்கள் மக்களை வந்து நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு மாற்றம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. 15 ஆண்டுகளாக அண்ணன் சீமான் வந்து கத்தி இந்த திராவிட கட்சிகளினுடைய இது எல்லாத்தையும் வந்து சொல்லினாரு. மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வச்சாரு. அதை வந்து இவர் விஜய் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. இல்ல இப்ப நீங்க மாற்றம் அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டுட்டாரு அப்படின்னு தானே இப்ப நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்களும் மாற்றம் தானே இருந்தீங்க. ஏன் அந்த மாற்றம் அந்த மாற்றம் ஏன் வரலன்னா, நாங்க வந்து வேலை செய்யறதுலயே கவனமா இருந்துட்டோம். ஒரு நாள் யாராவது மருத்துவமனையில இருந்து ஒரு அழைப்பு வந்தா ஓடி போய் ரத்தம் கொடுக்கறது. இந்த 15 வருஷத்துல 15 லட்சம் 4 லட்சத்துக்கு யூனிட்டுக்கு மேல ரத்தம் கொடுத்துருக்குறோம். இந்த 4 லட்சம் யூனிட் ரத்தம் கொடுக்கறதுக்கும் எவ்வளவு நேரம் செலவழிக்கணும். இப்போ ஒரு தினசரி எனக்கு ஒரு அழைப்பு வருது, ரத்தம் செட்டிநாடுல தேவைப்படுது, செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தேவைப்படுது, எஸ்ஆர்எம்ல தேவைப்படுது, எந்த மருத்துவமனையில் சத்யசாயில தேவைப்படுது, தாகூரில் தேவைப்படுது, எங்கே தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்துன்னா நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த குருதியை கொடுக்கறதுக்காக நாங்கள் நேரம் செலவிடணும். 4 லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு சரியான கொண்டு சேர்க்க முடியலை. நாங்கள் வேலை செய்கிறதுலே கவனமாக இருந்தோம். அதாவது ரத்தம் கேட்கறது யாருன்னு பார்க்க மாட்டோம். அவர் மலையாளியா, அவர் கன்னடரா, அவர் குஜராத்தியா, அவர் தெலுங்கரா, அவர் வட இந்தியராங்கிறது எங்களுக்கு கவலை கிடையாது. சக மனிதன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரூரில் 41 பேர் இறந்தாங்க. இவனுங்க அப்படியே அம்போனி போட்டு போனானுங்க. ஒரு மாதம் ஒருத்தன் கோவா போயிட்டான், ஒருத்தன் இங்கே போயிட்டான், அங்கே எல்லாம் போயிட்டானுங்க. அலைபேசி அணைச்சி வச்சுட்டு போயிட்டானுங்க. நாங்கள் தானே போய் களத்தில் போய் ரத்தம் கொடுத்தோம். குருதி கொடுத்து அந்த கரூரில் இருந்த 41 அடிபட்டு காயம்பட்டவங்களுக்கு களத்தில் போய் நின்று காப்பாற்றுனது யாரு? நாங்கள் இந்த 15 வருஷமா என்ன பண்ணிட்டேன்னா, பணவித லட்சக்கணக்கில் நடுறோமா, விளம்பரம் படுத்துறது இல்லை. நாங்கள் அதை பண்ணினால நாங்கள் 5 லட்சம் 10 லட்சம் கூட்டி மாநாடு போட்டாலே இந்த ஊடகங்கள் வெளியே காட்ட மாட்டானே. அப்புறம் எப்படி நாங்கள் செய்கிற அந்த நல்லதெல்லாம் வெளியே வந்தது? அதுலேயும் நாங்கள் விரும்பலை. எது நல்லது செய்தாலும் நம்ம வேலை மக்களுக்கு தெரியாதா? காமராஜர் சொன்ன மாதிரி, ஐயா நம்ம ஒரு 100 கோடி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? நம்ம போட்ட சாலையில் தானே நடக்கிறான், அவனுக்கு தெரியாதா? நம்ம கட்டின பள்ளிக்கூடத்தில் தானே அவன் பிள்ளை படைக்குது, அவனுக்கு தெரியாதான்னு கேட்டது மாதிரி, நம்ம இவ்வளோ பனை மரம் நட்டு வச்சுருக்கோம், 10 லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்துருக்குறோம், இவ்வளோ மரங்களை நட்டு வச்சுருக்கிறோம், நம்ம ஏரி குளங்களில் அளவுக்கு மீறி மண் எடுக்கிறத தடுத்துருக்கோம், அவங்களுக்கு தெரியாதான்னு நினச்சிட்டோம். நம்ம மக்கள் நலனில் இப்போ நாங்கள் வந்து ஒரு பனை விதைகளை நடுறது, மரங்களை நடுறது, யார் குருதி கேட்டாலும் கொண்டு வேகமாக வேலை செய்து கொடுக்குறது, இந்த இதில் கவனம் செலுத்திட்டு இருந்தோமே தவிர, ஐயா காமராஜர் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பணம் போட்டு ஒரு படம் எடுத்து அதை விளம்பரமாக வெளியிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு போய் சென்றடைன்னு அதிகாரிகள் சொல்லும்போது, நம்ம போட்ட சாலையில் தானே மக்கள் நடக்கிறான், நம்ம கட்டின பள்ளிக்கூடத்தில் தானே அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தெரியல இதுக்கையா விளம்பரம் எடுத்து வெட்டி செலவாக பண்ணணுங்கிறது மாதிரி விளம்பரம் பண்ண தெரியலை எங்களுக்கு. 1 ரூபாய்க்கு வேலை செய்துட்டு 10 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ண தெரியல. இவங்க வந்து 1 ரூபாய்க்கு வேலை செய்யாமல் 100 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிட்டாங்க. அதை மக்கள் நம்பிட்டாங்க. ஆனால் மக்கள் உண்மை உணர்வாங்கல்ல, இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இந்த 2 மாத காலத்திலேயே உணர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. மாற்று திமுக அதிமுகவுக்கு தாவேக்கா மாற்று இல்லை, உண்மையான மாற்று நாம் தமிழர் தான். களத்தில் பார்க்குறோம்ல. இப்போ தினசரி தெருவில் இறங்கி போகிறோம். நாம் தமிழர் கட்சி பிரமுகருங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த தம்பி நமக்கு வாக்கு கேட்க வந்திருக்காரு, சில வேலைகள் செய்திருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரியும். கடை வீதிகளுக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகும்போது பேசுகிறாங்க. அதை தாண்டி ஊடகங்களில் பார்க்குறாங்கல்ல. இப்போது பார்க்குறேன், கிழவரப்பள்ளி ஓசூர் அணையிலேருந்து நுரையாக வருது, தண்ணியாக இது பண்ணி போகுது அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பிரபலங்கள் முதல் கொண்டு எல்லாருமே வந்து அதை எடுத்து போடுறாங்க. ஆனால் இதை தேர்தல் பரப்புரையில் அண்ணன் சீமான் வந்து காணொலியாக எடுத்து, காவிரியில் வர்றது தண்ணின்னு நினைச்சிட்டு இருக்கடா, இல்லைடா, கர்நாடகாக்காரன் திறந்து விடுற ஆலை கழிவுகள், கெமிக்கல் வேஸ்ட்டு, இதனால வந்து அது அவன் தண்ணியை திறக்கும்போது
என்ன ஆகுது, ஒரு சோப்பு தண்ணி துணி துவைச்ச தண்ணியை நம்ம வந்து இது பண்ணால் எப்படி நுரையா வருதோ அதே மாதிரி ஸோ அவன் ஆலை கழிவுகளை திறந்து விடும்போது அது வந்து கெமிக்கல் கலந்து வர்றதுனால நுரையா வருது. அதை சொல்லிட்டாரு. அப்போ அவர் வந்து சொன்னது மாதிரி தான், அவர் போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தான் தெரியும். இதை யார் தமிழ்நாட்டு அரசியல்வாதியில யார் பேசினா? சரி, நீங்க அந்த நேரத்துல சொல்லியிருக்கீங்க, அதை பாடமாயிடுச்சு. இப்ப அதுக்கான ஒரு நடவடிக்கை எதுவும் எடுக்கல, போராட்டமும் எதுவும் எடுக்கலையே யாரு? நாம் தமிழர் கட்சியில இருந்து. போராட்டங்கள் இப்போ போராட்டங்கள் தான் மக்களுக்கு பிடிக்கலையே. இப்போ நீங்க பாதிக்கப்பட்டீங்க, செவிலியர்கள் பாதிக்கப்படுறாங்க, தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் பரந்தூர் விமான நிலையமா, ஹைட்ரோ கார்பன் திட்டமா, நியூட்ரன் திட்டமா, டங்ஸ்டன் திட்டமா, எந்த திட்டமா இருந்தாலும் போராட்டம் பண்றவனுக்கு மக்கள் வந்து பார்க்கலையே. போராட்டம் பண்ணாம வைப்பு பண்ணாதானே மக்களுக்கு பிடிக்குது. அப்படியும் எங்கள் மனசு கேட்கலையே. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு இப்போ இந்த தாவேக அரசு அனுமதி கொடுத்துருக்குது. நேற்று கூட போராட்டம் நடந்தது. நாம் தமிழர் கட்சி பெருந்திரளாக போராட்டம். ஏன்னா நாங்கள் இந்த இனத்தில் பிறந்துட்டோம், மக்கள் கூட பிறந்துட்டோம். அடுத்த தலைமுறை இங்கே தான் வாழ்ந்தாகணும். கன்னியாகுமரியில் வந்து அணுக்கழிவு சுரங்கங்கள் அமைப்பதற்கு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றாரு. இதே இந்நாள் இப்போ இருக்கிற முதலமைச்சர் தான் தீர்மானத்தை படிக்கிறாரு. எதன் அடிப்படையில் வந்து திரும்பவும் அந்த ஆய்வை தொடர்றதுக்கான அனுமதியை நீட்டிச்சிங்க? எதன் அடிப்படையில் நீட்டிச்சிங்க? தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாஜகவினுடைய நிழல் ஆட்சி நடக்குது. இப்போ வந்து தாவேகா வந்து பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அதனாலதான் வந்து பொது வேட்பாளராக நிறுத்துறாங்களா சீமான் அவர்களை? சீமான் பொது வேட்பாளராக நிறுத்துறதா நாம் தமிழர் கட்சி சொல்லிச்சா? இல்லை எங்க வந்துட்டு இருக்கு அது. ஊடகங்கள் எல்லாம் வந்து அடிமாடாகி போயிடுச்சுங்க. ஊடகங்களா இருக்குது, ஊடகங்களா அடிமாடுகள். ஜனநாயகத்தின் 4வது தூணு ஆளுங்கட்சியினுடைய நிறை குறைகளை வந்து சொல்லி மக்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாலமாக இருந்து மக்களுக்கான எதிரான திட்டங்கள் வந்தால் ஆளுங்கட்சிக்கு வந்து சுட்டி காட்டக்கூடிய 4ஆம் தூண் வந்து போன ஆட்சியில் திமுகவுக்கு மொத்தம் சிங்கிச்சான் செம்பு. இப்போ தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடியே செம்பு அடிக்க அடிமாடா போன ஊடகங்கள் எப்படி சொல்லும்? இதை இவ்வளவு கேவலம் நடக்குது இல்லை, ஒரு கேடுகெட்ட கேவலம் நடக்குது ஊடகத்தில். இதை பற்றி எந்த விவாதங்கள் வந்து ஆரோக்கியமாக நடந்திருக்குதா? இது தவறு நீ சுட்டி காட்டியிருக்காங்களா? எதன் அடிப்படையில் 15 நாள் ஆகிறதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய இதை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை எப்படி ராஜினாமா பண்ண முடியும்? இத்தனைக்கும் இதே மதுராந்தகத்தில் வாக்குக்கு 6000 ரூபா கொடுத்து வெற்றி பெற்ற தொகுதி. எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவில் வந்து அதிமுக சேரலை, அதிமுகவில் தாவேக்காவை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊருக்கு 10-20 தாவேக்கா கட்சிக்காரன் இருக்கிறான், சேர்றதெல்லாம் பார்த்தா 100 அதிமுக காரன் வந்து சேர்ந்துட்டு இருக்கான். இப்போ இது இன்னொரு அதிமுகவா இருக்குமா, தாவேக்காவா இருக்குமா? இப்போ ஊழல் சக்தி கூட்டல் தூய சக்தி ஈக்குவல் டு நாரசக்தி ஆகி போச்சா இல்லையா? மாற்றம் தானே மக்கள் விரும்புனாங்க. அந்த மாற்றம் மக்களுக்கு இதை கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? இப்போ நாளைக்கு இவனுங்க வந்து பண்ணி விட்டு போயிடுவானுங்க. இந்த தற்கொலைங்க வந்து மாற்றணி வந்துட்டு கேனத்தனமாக ஆட்சியை பண்ணிட்டு, இல்லை ஊழல் கரைப்படிந்தோம் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு ஊழல் ஆட்சியை கொடுத்துட்டு போயிடறான்னு வைங்க. மக்களுக்கு ஒரு சலுப்பு வந்துருமா வராதா? மாற்றணி வருவானுங்கடா இவனுங்க. அதான் இப்போ நம்ம ஒரு மாற்றணி சொல்லி வாக்கு செலுத்தினோம், தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தினோம். அவனுங்க என்ன பண்ணானுங்க, ஊழல்வாதிகளை கூட சேர்த்துக்கிட்டானுங்க. அதிமுகவை சேர்த்தான், திமுகவிலேருந்து வந்தவனை சேர்த்தான், பாஜகவிலேருந்து வந்தவனை சேர்த்தான், இந்தியாவுக்கே ஊழல் கற்றுக் கொடுத்த காங்கிரஸுக்காரனை சேர்த்தான், சில சில்லு ஒட்டுண்ணிகளை சேர்த்து வச்சுட்டு ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டான். மாற்றணி சொல்லி வரவெல்லாம் எப்படின்ட்டு ஒரு நல்ல மாற்றத்தையும் மக்கள் நிராகரிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அதனால நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் சொல்லுவேன், விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மேலே உள்ள ஒரு பேரன்புல, உங்கள் மேலே உள்ள ஒரு கவர்ச்சியிலையோ ஒரு ரசிக மனப்பான்மையிலையோ தமிழ்நாடு மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சுட்டாங்க. உண்மையிலே ஒரு மாற்றத்தை கொடுங்க. இந்த வக்கீல்கள் நியமனத்தில் வந்து அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் வந்து 120 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் வந்துடுச்சு, தாவேக்காவனுடைய முதல் ஊழல் அப்படின்னு ஊடகங்களில் வருது. அப்போது நான் ஊழலே செய்ய மாட்டேன், நானும் தொட மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன்ட்டு சட்டமன்றத்தில் சொன்னது என்னாச்சு? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்கிறது இருந்தது, இப்போ 13 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அன்னபூர்ணி சூப்பர் 6, படிக்காத ஒரு பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய், இடைநிற்றலை தவிர்க்க 15000 ரூபாய், இப்படி எண்ணற்ற முதியோர் உதவித்தொகை, இப்படி எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிருக்கிறீங்க. அறிவிச்சுட்டு அப்போ இந்த நிதியை வந்து ஓராண்டு கழிச்சோ 6 மாதங்களுக்கு கழிச்சோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நிதி பெருக்கத்துக்கான வழி என்ன? புத்திசாலிகளை கூட வைங்க. மேக்கப் மேனு, முடி கேர் ஸ்டைலு சரி பண்ணி விட்டவன், கூட வந்து பேக்கு தூக்கிட்டு வந்தவன், இவனுக்கெல்லாம் அரசு பொறுப்பு கொடுக்கறது இல்லை, நிர்வாகங்கிறது. எதன் அடிப்படையில் கர்நாடகாவை சார்ந்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளருக்கு தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக கொடுக்குறீங்க? அப்போ இருக்கிறவங்களாம் மானங்கட்ட பையன் இல்லை. இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாம் மானங்கட்ட பையன். நீங்கள் கர்நாடகாக்காரன், ஆந்திராக்காரன், மலையாளிக்கு அதை வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் வந்து மலையாளி கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான் இருக்குது.
ஜனநாயகப்படி போங்கடா, ஜனநாயகப்படி போங்கடான்னா லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து ஜனநாயகப்படுத்தி வச்சிருக்காரு, அரசியல் படுத்தி வச்சிருக்காரு, பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால வந்து உங்களுக்கு இவங்க என்ன பண்ணாலும் இந்த மானங்கட்ட இனம் ஒன்றுமே கேட்காதுங்கிற இதாகி போச்சு. எவ்வளவோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில், கூட வச்சுக்கிங்க, வச்சுட்டு ஒரு நல்லாட்சியை கொடுங்க. அதை விட்டுக்கிட்டு சும்மா வந்தவன் போனவன் எல்லாரையும் வந்து அமைச்சர் இதாகிறது, அரசாங்க பதவியில் உட்கார வைக்கிறது அழகு இல்லை. அதுக்கான தகுதி படைத்த நபர்களை உட்கார வைக்கணும். என்ன அமைச்சர்கள் எல்லாம் இந்த திரைப்படங்களில் வர்றது மாதிரி அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எல்லாருமே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஆகி போயிட்டாங்க. நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கிறீங்க. எழுதப்படாத வெள்ளைத்தாள்கள் இன்னும் கூட நான் தாவேக்காவில் நிறைய பேர் இருப்பீங்க. மக்களுக்கான ஆட்சியை கொடுங்க. பொதுமக்கள் மத்தியில் இப்போ பேசப்படுறது திமுக ஆட்சியில் வந்து இவ்வளவுதான் தரணும் அப்படின்னு கேட்பாங்க. தாவேக்கா ஆட்சியில் கேட்குறதே இல்லைங்களா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. நாங்கள் என்ன இதில் கேட்குறது? உண்மையாக கேட்குறாங்க. அண்ணா எம்எல்ஏ வந்து பார்க்கலையா? எம்எல்ஏ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு புரோக்கர் குழு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் சுற்றுது, வந்து பார்க்கலையா? பாருங்க, பார்த்து ஏதாவது அண்ணனா கேட்க மாட்டார், பார்த்து பண்ணுங்க. இது நடக்குது நிறைய இடத்துல. வந்து முன்னாடி மாதிரி என்னங்க எல்லாம் இது பண்ணுறாங்களான்னு நம்ம கேட்கும்போது இதே சொல்கிறாங்க. தவிர்த்துடுங்க, அதை தவிர்த்துடுங்க. ஒரு மாற்றங்கிறத வந்து மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதுங்க. எங்களை மக்கள் வந்து தோக்கடிச்சாங்க, 4 விழுக்காடு வாக்கு கொடுத்துனாங்க, அது அடுத்த தேர்தலில் எங்களை வெற்றி பெற செய்வாங்க. மக்களுக்கும் எங்களுக்குமான தொடர்ந்து உரையாடல். நாங்கள் அவங்கக்கிட்ட போய் எப்படி செய்கிறோமோ அதை நாங்கள் சேர்ந்துக்கிறோம். ஆனால் உங்களை மாற்றமாக நம்பி இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லாட்சி கொடுங்க.